அனைவருக்கும் வணக்கம். ஆர்எம்வி த கிங் மேக்கர் இந்த டாக்குமெண்ட்ரி இதில் வந்து அவரை பற்றி பேசுறதுல வந்து எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ எனக்கு வந்து ரொம்ப நெருக்கம் மரியாதை கொடுத்து என்னோட அன்பா என் மேலே வந்து அவ்வளோ அன்பா காட்டினவங்க வந்து ஒரு 3-4 பேருங்க. அதாவது வந்து பாலச்சந்தர் சார், சோ சார், கொஞ்சாச்சலம், ஆர்எம்பி சார், இவரெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்லும்போது சில டைமில் வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அது வந்து இந்த பாஷா விழாவில் வந்து 100 days விழாவில் வந்து அவர் வந்து ஸ்டேஜில் இருந்தார் ப்ரொடியூசராக. அந்த வெறிகுண்டு கலாச்சாரத்தை பற்றி நான் பேசினேன். எனக்கு வந்து அவ்வளோ பேசியிருக்கேன். அவரை வச்சுட்டு மினிஸ்டராக வச்சுக்கிட்டு அதை பற்றியும் நான் பேசக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து அப்போ வந்து எனக்கு ஒரு தெளிவோ இல்லை ஒரு ஏதோ இல்லை. அதை பற்றி தான் பேசிட்டேன். அது பேசின பிறகு அது தெரிஞ்ச பிறகு அப்போ வந்து ஒரு ஏடிஎம்கேல வந்துட்டு ஒரு மினிஸ்டராக இருந்தார் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவருக்கு வந்து அவரை வந்து அந்த பதவியிலேருந்தே அவர் தூக்கிட்டாங்க. மினிஸ்டர் பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க. எப்படி அது நீங்கள் வந்து ஸ்டேல இருந்துட்டு ரஜினி வந்து வெடிகுண்டுகளை பற்றி அந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட் அகேன்ஸ்டாக பேசினா எப்படி நீங்கள் வந்து சும்மா இருக்க முடியும்னு சொல்லி அவங்க வந்து தூக்கிட்டாங்க. அது தெரிஞ்ச உடனே எனக்கு வந்து அப்படியே வந்து ஆடி போச்சு. எனக்கு என்னடா இது என்னாலே தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் வருது. ஃபோன் பண்ண நைட்டு அங்கே யாரும் எடுக்கல. மார்னிங் வந்து ஃபோன் எடுக்கும்போது இந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார், இந்த மாதிரி பண்ணி ஆயிடுச்சு, என்னாலே தான் ஆச்சுன்னு சொன்னால் அவர் வந்து ஒன்றுமே நடக்காத மாதிரி ஏன் அதை நீங்கள் விடுங்க, நீங்கள் அதை பற்றி ரிசீவ் பண்ணுறீங்க, அதுவும் என்ன அது ஐயா நீங்கள் மனசுலேயே வச்சுக்க வேண்டாம், நீங்கள் விட்டுடுங்க, நீங்கள் ஹாப்பியாக இருங்க, எந்த ஷூட்டிங்கு அப்படின்னு சாதாரணமாக கேட்குறாங்க. எனக்கு வந்து அந்த தெலுங்கு வந்து எப்போவுமே அது போகலை. ஏன்னா நான் தான் கடைசியாக பேசினது. நான் கடைசியில் பேசின பிறகு அது எப்படி மைக்கை பிடிச்சி வந்து அவர் பேச முடியும்? ஸோ மதிப்புக்குரிய சிஎம் ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக நான் வந்து ஒரு குரல் கொடுக்கறதுக்கு வந்து சில காரணங்கள் இருந்தால் கூட இந்த காரணம் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் ஃபோனில், நான் வந்து அவர்கிட்ட நான் வந்து பேசிட்டா இதை பற்றி சொல்லும்போது ஐயோ வேண்டாம், அந்த அம்மா வந்து முடிவெடுத்த சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, நீங்கள் பேசி உங்கள் மரியாதை இங்கே வந்து இழுக்க வேண்டாம் அப்படி நீங்கள் சொல்லி நான் அங்கே போய் சேர வேண்டிய அவசியமும் இல்லை, நீங்கள் விட்டுடுங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய மனிதருங்க, கிங் மேக்கர், ரியல் கிங் மேக்கர்.